2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Presta. Na, 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 na. என்னால எங்க இருக்க முடியும், பயமா இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தணிக்கை சான்றிதழே வாங்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 2 hours 30 minutes எல்லாம் வந்து அடுத்து பார்த்தா டேட்டு தான் பிரச்சனை போல தெரியுது. ஏப்ரல் வந்து ஆல்ரெடி லாக்ட். 10th அன்னைக்கு 2 படம் வருது. மே 1 வந்து ரெட்ரோ போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இருக்கிற டேட்டே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னா சொல்லாரு, இது தப்பாயிடுச்சு, ஓகே ஃபைன், ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இதுல நான் உணர்ந்துட்டேன், நான் அடுத்தது நான் கரெக்டா பண்ணிக்கிறேன். அவர் வந்து என்னைக்குமே வந்து நான் வந்து அல்டிமேட்டு. நீங்க பாலா சார் படத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் தான் வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆனது. அருண் விஜயை கொண்டு வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் வெற்றிமாறன் ராஜகுமாரன் பார்த்தா அந்த அளவு நல்ல நண்பர். அவர் ராஜகுமாரன் என்று சொல்லுவார், எப்போ நான் இப்போ வெற்றிமாறனோட பேசினாலும் நாங்கள் படிக்கிற புத்தகங்களை பற்றி தான் சார் பெரும்பாலும் நாங்கள் பேசிட்டு இருப்போம். அவரும் ஒரு பிரமாதமான ரீடர், தீவிரமான படிப்பாளி. அதே மாதிரி நானும் பல புத்தகம், நான் படிக்கிற புத்தகம் அவருக்கு ரெஃபர் பண்ணுவேன், அவர் படிக்கிற புத்தகம் எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படி சொல்லிப்பார். அப்படிப்பட்ட நட்புக்கு நடுவில் இப்போ ஒரு குறுக்கு சால் ஓட்டிட்டாங்க ஒரு வருத்தம் இருக்கு. பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், வெற்றிமாறன் சார் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை என்ன தெரியுமா சார்? மிகப்பெரிய கிரிட்டிக் அவருக்கு யார் தெரியுமா? அவரே. அவரோட நான் பேசியிருக்கேன் சார். அவர் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி என்கிட்ட பேசுவார், இதெல்லாம் எனக்கு வந்து ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு, எனக்கு இதை நான் பண்ணிருக்க கூடாது. இப்போ எனக்கே வந்து என்னடா இது, நான் ஏதாவது முக்கியம் என்ன சார், எனக்கு என்ன ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னா, ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அவர் தான் சார். அவர் வந்து நீங்க வந்து என்ன சமாதானப்படுத்துக்காக பேசுறீங்க அப்படின்றாரு. எனக்கு தெரியும் என்னோட குறைகள்லாம், நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். தானே சார் திருவள்ளுவர் சொன்னார், இடிப்பாறு இல்லாத ஏமராமன் கெடுப்பார் இல்லானும் கெடும்னார். இப்போ பக்கத்துல ஒருத்தர் வந்து சொல்லணும், அவரே உணர்ந்தாங்க. இன்னும் அவரு பயங்கரமா அவருக்கு தெரியும் சார். அவரே சொல்றாரு, எனக்கு தெரியும் நான் என்னென்ன மிஸ் பண்ணிட்டேன்னு. நான் கண்டிப்பா சார், நீங்க போயிட்டு வெற்றிமாறன் சார், சார் நீங்க வந்து அற்புதமான ஒரு படத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்டா நீ பொய் சொல்லிட்டு இருக்க அப்படிதான் சொல்லுவாரு அவரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா ஏந்து போனே அவங்க நண்பர்கிட்ட சொல்லுவார், என்னமா வாசிக்கிறார் என்னமா வாசிக்கிறா பாரு. ஏன்னா he doesn't like all this. He likes honesty. He likes honesty about himself, about others. அவர் அவ்வளவு ஆனஸ்டா சுய விமர்சனம் இருந்தாதான் சார் வெற்றி பெற. அவர் என்ன சொன்னா சொல்லாரு, எனக்கு இது ஒத்து வரல, நான் பண்ண மாட்டேன், இது தப்பாயிடுச்சு, ஓகே ஃபைன், ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இதுல நான் உணர்ந்துட்டேன், நான் அடுத்தது நான் கரெக்டா பண்ணிக்கிறேன். அந்த ஒரு கிளியர் கட்டா இருப்பார் சார். அவர் வந்து என்னைக்குமே வந்து தன்னை வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியா, நான் வந்து அல்டிமேட்டு, நீங்க வந்து ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவர் ஹர்ட் ஆயிடு, அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற முன்னாடி அவருக்கே தெரியும். இப்போ பல பேர் பாத்தீங்கன்னா இயக்குனர் நடிகர்கள்லாம் நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அப்படியே அப்செட் ஆயிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. வெற்றிமாறன் அப்படி கிடையாது. நீங்க பெற்று பேசுனீங்க வச்சிங்களா, யூ லைக் இட். நீங்க வந்து சார் இதெல்லாம் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு எனக்குன்னா, ஆமா சார் நான் பண்ணிடக்கூடாதுல்ல, இது பண்ணிடக்கூடாதுல்ல. அவர் வந்து தன்னை சுயமா உணர்ந்த ஒரு மனிதர் சார். சுயமா உணர்ந்து நான் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது, ஆனா நடந்துருச்சு, சரி ஓகே, இனிமே என்னால் கரெக்ட் பண்ண முடியல, எனக்கு டைமும் இல்லை, 2வது ரிலீஸ் டேட் வந்துருச்சு, சரி ஓகே ஃபைன், எனக்கே தெரியுது என்னோட குறைபாடுகள் அப்படின்னா, இதை விட ஒரு ஃபிலிம் மேக்கர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்? இப்ப போய் அவர் போய் நீங்க சொல்ல முடியுமா? இப்போ இந்த ஷார்ட்டை கட் பண்ணி வெற்றிமாறன் உங்களுக்கு தான் இந்த தகவல் அப்படின்னா, ஐயோ அவருக்கே தெரியும் அவரை பத்தி, அவருக்கே உன்னை விட அவருக்கு நல்லா தெரியும் அவருடைய என்ன பிரச்சனை, அது எங்க மிஸ் பண்ணாரு தெரியும், அதை அவர் கரெக்ட் பண்ணிக்கும் தெரியும், அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், ஆனால் அடுத்த படத்துல எப்படி இதை விட மாபெரும் வெற்றி படமா கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி டார்கெட் பண்ணி ஒரு இயக்குனரை காயப்படுத்த நினைக்கிறது கண்டிப்பா தவிர்க்கணும். இது வந்து சோசியல் மீடியா வந்த பிறகு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட்.
இதுல என்ன இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணணும், யாராவது ஒருத்தரை கோத்து விடணும், யாராவது ஒருத்தரை மாட்டி விடணும். ஓகேங்களா? நான் இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து முந்தா நாள் வந்து ஒரு இதுல வந்து தந்தி டிவி நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வெளில வரேன் சார். என்னை தந்தி டிவி கூப்பிட்டு சார் பொங்கல் திரைப்படங்களை பத்தி பேசுங்கன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், இந்த பொங்கல் வந்து ஒரு ஸ்மூத்தான பொங்கல். காரணம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் வந்து பல படங்களையும் அவங்களே வெளியிடும் போது எல்லா திரைப்படங்களுக்கும் வந்து கிளியர் கட்டா அவங்க வந்து ஷோஸும் ஸ்கிரீனும் அலோகேட் பண்ணிட்டாங்க. அதனால தயாரிப்பாளர் பொறுத்தவரைக்கும் வந்து இப்போ இனிமே ஷோஸோ ஸ்கிரீன்ஸோ பிரச்சனை இல்லை, படம் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுதான் பிரச்சனை. முன்னாடி எல்லாருக்கும் என்ன பயம் இருக்கும் சார், படம் நம்மளுக்கு ஸ்கிரீன் கிடைக்குமா, ஷோ கிடைக்குமா என்ற ஒரு பயமே இல்லை. இப்போ மெட்ராஸ்காரன் படத்துக்கு 160 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு 300 ஸ்கிரீன் கிட்ட, எது மனங்கான் படத்துக்கு. கேம் சேஞ்சருக்கு எடுத்துட்டு 450-500 ஸ்கிரீன் வந்திருக்கு. இப்போ அடுத்ததா வர மதுரை ஆல்ரெடி 300 ஸ்கிரீன் லாக் பண்ணிட்டாங்க. இப்படி அடுத்ததா தருணம்ன்ற படத்துக்கு 100 ஸ்கிரீன். இப்போ காதலிக்கு நேரம் அவங்களோட ஓன் படம் 250 ஸ்கிரீன் தான். அவங்க அதை பெருசா ரிலீஸ் பண்ணா குறைந்த ஸ்கிரீன்ல ஆரம்பிக்கலாம், படம் பிக்கப் ஆகி போட்டோம் அப்படின்றாங்க. இப்படி அவங்க இப்படி அலோகேட் பண்ண தொட்டு என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலா எல்லா படங்களுக்கும் ஒரு நியாயமான ஸ்கிரீன் கிடைச்சிருக்கு. நான் சொன்ன உடனே ஒருத்தர் எப்படி கோத்து விட்டா தெரியுமா, நீங்க பாராட்டுற மாதிரி ஆக்சுவலி என்ன சொல்லிட்டீங்க தெரியுமா, ரெட் ஜெயண்ட் தான் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்க தமிழ் சினிமா. கோத்து விட்டாங்க அந்த வீடியோ கட் பண்ணி. நான் இன்பிட்வீன் லைன்ஸ் நான் வந்து சொல்றேன்னா, அதாவது எப்படி சொல்றேன்னா, இது மாதிரி எல்லாமே வந்து ரெட் ஜெயண்ட் தான் பண்றாங்க, அவங்க கண்ட்ரோல்ல தான் தமிழ் சினிமா இருக்கு, நீங்க வந்து இன்டைரக்டா இதைய சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்னேன் தம்பி நான் எங்கடா சொன்னேன். நான் சொன்னது வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, எல்லா படத்தையும் வந்து ஈக்குவலா அந்தந்த படத்துக்கான சரியான விதத்துல ஸ்கிரீன்ஸை போட்டு படங்களை கரெக்டாக ரிலீஸ் பண்றாங்க சொன்னது. இது எங்க தப்பா போச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஒரே வருதுன்னா, என்ன பேசுறோம் நம்ம பிளான் பண்ணி பேசல, நம்ம வந்து ஸ்கிரிப்ட் படிக்கல, நம்ம உள்ளூர்ல இருந்து பேசுறோம், நாலேஜ்ல இருந்து பேசுறோம். அது எப்படிப்பட்ட விதமா பார்க்கப்படுது, திருப்பி சொன்னா நம்மளுக்கு எப்படி இது வந்து கோத்து விட்டு லிங்க் பண்ணி பேசுறாங்க, எல்லாரும் டேக் பண்ணி வேற பேசுறாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் கோத்து விடுறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து எல்லாமே இப்போ உங்க வீடியோ எடுத்துட்டு கோத்து விடுறதும், வெற்றிமாறன் சாரை காயப்படுத்த நினைக்கிறதும், இப்போ நம்மள வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு எதிராக நான் எதுவும் பேசின மாதிரி ஒரு கோத்தோடு நினைக்கிறது எல்லாமே வந்து இப்படி நடந்துட்டே இருக்குது. இது வந்து பிகாஸ் இது சோஷியல் மீடியா உலகம். இந்த உலகத்துல நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தணிக்கை சான்றிதழே வாங்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 2 hours 30 minutes எல்லாம் வந்து அடுத்து வந்து பார்த்தா டேட்டு தான் பிரச்சனை போல தெரியுது சார். டேட் என்னன்னா பிரச்சனை இல்லை, அவங்க வந்து இப்போ டிசைட் பண்ணி ஆகணும் டேட். என்ன காரணம்னா March 7th மார்ச்ல இருந்து எக்ஸாம் சீசன், +2 எக்ஸாம். இவ்வளவு பெரிய படத்தை மார்ச்ல நீ கொண்டு வர முடியாது. ஏப்ரல் வந்து ஆல்ரெடி லாக்டு. ஏப்ரல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10th அன்னைக்கு 2 படம் வருது. ஏன்னா அது இது மாதிரி குழப்பம் வரக்கூடாதுன்னு அவங்க குட் பேட் அக்லி டேட்டே போட்டாங்க. இட்லி கடையும் போட்டாச்சு. May 1st வந்து ரெட்ரோ போட்டாச்சு. இப்போ ஏப்ரல் மே போயிடுச்சு. அப்போ நீங்க எப்போ வருவீங்க? இப்போ உங்களுக்கு இருக்கிற டேட்டே பாத்தீங்கன்னா ஜனவரி இல்ல பிப்ரவரி மட்டும்தான். இதை தாண்டிங்கன்னா மார்ச் நீங்க கொண்டு வர்றது உங்களுக்கான ஓப்பனிங் கொண்டு வர முடியாது. ஏன்னா +2 and 10th எக்ஸாம் இருக்குன்னா குழந்தைங்கலாம் வர முடியாது, அவங்க ஃபேமிலியோட வர முடியாது, எல்லாருமே எக்ஸாம்ல தான் இருப்பாங்க. அப்போ லைக்காக இருக்கிற டார்கெட்டே பாத்தீங்கன்னா ஜனவரி 2 தான் வந்தாகணும். இதுல பாத்தீங்கன்னா வீரதீர சுருட்டு வந்து ஜனவரி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ அது தவிர இன்னும் 2 படம் வருது, ஜனவரி எண்டுக்கு வருது. இப்போ அகத்தியான ஒரு படம் நீங்க பண்ணீங்களா, சொன்னீங்களே 24 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை படங்கள் வந்து 24, 31 போட்டுட்டு இருக்காங்க. இந்த இதுக்குள்ள ஜீனி திரைப்படம் வரணும். இப்போ இத்தனை படங்கள் இருக்கும்போது இது நடுவில் எப்போ வர போறாங்க? ஏன்னா அது எப்போ வந்தாலும் பெரிய படம் சார், அதுக்கான ஒரு ஓப்பனிங்கும் அதுக்கான ஒரு வசூலும் வந்துடும். ஆனா சீக்கிரமா சொல்லிட்டா நல்லது. ஏன்னா மீதி பேர்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 விஷயம் சார், ஒரு பெரிய படம் எடுக்கிற தயாரிப்பாளர் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இண்டஸ்ட்ரி அவங்களை நம்பி இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்களால ஒன்றும் ரெவன்யூ வரப்போறது இல்லை, உங்களால ரெவன்யூ பாதிக்கப்படக்கூடாது. அப்படின்னா அர்த்தம் நீங்க ரிலீஸ் டேட்டை முதல்ல சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், நாங்க அதுக்கேற்ற மாதிரி விலகிப்பாங்க. இப்போ நீங்க திடீர்னு நான் வந்து ஒரு ரிலீஸ் டேட்டை வச்சுட்டு நான் ப்ரொமோஷன் போயிட்டே இருப்பேன், திடீர்னு நீங்க அந்த டேட் போட்டீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு திருப்பி அதுக்கான பிளானிங் போட்டு எல்லாம் விட்ரா பண்ண வேண்டியிருக்கும். அப்போ எனக்கும் ஒரு சங்கடம் இருக்குல்ல, நான் எல்லாம் ஸ்டாண்ட் இதெல்லாம் போட்டிருப்பேன், பேனர்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இப்போ ஒரு மாசம் தள்ளி வைக்கணும்னா எனக்கு திருப்பியும் ஒரு ரீக்ரியேஷன் பண்ணணும், அதுக்காக எனக்கு ஒரு காஸ்ட் வரும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் என்னன்னா, அதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க நிறைய உங்களுக்கு தெரியும் அந்த கதை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கு, அநேகமா இந்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திங்கட்கிழமைக்குள்ள வந்துடும். ஏன்னா இந்த வாரம் தான் நெகோசியேஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்துக்குள்ள அந்த கிளியரன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், இந்த தேதி தான் நாங்க, நீங்க எப்போ வரீங்கப்பா, யார் வரீங்களோ எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க டேட் போட்டுறோம் அப்படின்னு போட்டாங்கன்னா அது கண்டிப்பா ஏப்ரல் இருக்காது. ஏன்னா ஏப்ரல் வந்து ஆல்ரெடி டேட் வந்துருச்சு அஜித் சார் படம். அப்போ இருக்கிற ஒரு டேட்ல ஏதாவது ஒரு டேட் ஜனவரி பிப்ரவரியில நான் வரப்போறேன் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டா மீதி தயாரிப்பாளருக்கு ஒரு ஸ்மூத்தா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து வர முடியும். அப்படிப்பட்ட அனௌன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நட்பு அப்படின்றது வந்து காலங்காலமா
ஆட்கள் மாற்றிப்பாங்கன்னு ஒரு குரூப்பாக அந்த நட்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மலையாள படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாசில் டைரக்ட் பண்ண பல படங்களில் ஒரு பக்கம் பார்த்தா பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் சித்திகலால் டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு நட்பு அவங்க மத்தியில் இருந்தது மலையாள படங்களில். இப்போ உதாரணத்துக்கு பாலா படத்தையும் எடுத்துக்கிட்டா இந்த வணங்கான் திரைப்படத்துடைய படப்பிடிப்பே ஒரு சில நாட்கள் வந்து மிஷ்கின் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு நாள் வந்து ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணாராம், ஒரு நாள் இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை சமுத்திரம் நீ பார்த்தப்பா இந்த சீனை நீ எடுத்துகிட்டு இருக்காரு பாலா. இந்த நட்பு கேட்கறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இது மாதிரி ஒரு நட்பை பற்றி நடுவில் ஆர் சுந்தரராஜ் என்கிட்ட பேசினார். சமீபத்தில் தான் கதாசிரியரும் இயக்குனருமான ஆர் சுந்தரராஜனுடைய பிறந்த தினம் வந்தது. பிறந்த தினத்தன்னைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். அவர் டைரக்ட் பண்ண முதல் படம் பயணங்கள் முடியவில்லை. அதுக்கு முன்னால் வந்து மலேசியா வாசு நடிக்கிற ஒரு படத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறதா இருந்தாங்க. அந்த படத்தில் யார் யார் பங்களிப்பில் இருந்திருக்குன்னா ஆர் சுந்தரராஜன், கங்கை அமரன், சந்தான பாரதி, பி வாசு. ஒரு காலகட்டத்தில் அது நடக்கலை. அதுக்கப்புறம் தான் இவர் பயணங்கள் முடிவில் டைரக்ட் பண்ணி இவர் வந்து பெரியானார். அப்புறம் அவங்க வந்து பன்னீர் புஷ்பங்க டைரக்ட் பண்ணி சந்தான பாரதி வாசுவும் ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு பெரிய டைரக்டர் ஆனாங்க. கங்கை அமரன் சொல்லவே தேவையில்லை, டைரக்டராகவும் சரி, பாடலாசிரியரும் சரி, கதாசிரியர் வந்து எல்லா வகையிலையும் மிகப்பெரிய இடத்தை தொட்டவர் கங்கை அமரன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தரராயனுடைய எல்லா பிறந்த தினத்தன்னைக்கும் இவங்க எல்லாரும் ஒன்றா கூடி ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம்தான் கங்கை அமரனுக்கு உடம்பு சரியில்லாததுனால நாங்கள் சந்திக்க முடியல, ஒரு வாரம் கழிச்சு சந்திக்கலாம் இருக்கோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஆர் சுந்தரன். கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருந்தது. கண்டிப்பாக சார். நீங்கள் பாலா சார் படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆனது. ஏஎல் விஜய். ஆமாம், எனக்கு ரொம்ப அருண் விஜயை கொண்டு வந்ததுலேருந்து இந்த படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போய் முடிக்கிறதுக்கும் கடைசி காப்பி எடுக்கிற வரையும் வந்து விஜய் அவர்கள் பண்ணதுக்கு ஒரே காரணம் சார், விஜய் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா பாலா சார் மேலுக்குள்ள அதீத அன்பு, பெரிய அன்பு. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பாலா சார், அவருக்கு வந்து அவருக்கு இன்னைக்கு தேவை, அவருக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது, நான் ஹெல்ப்பாக கூட இருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா மேக்கிங் வீடியோல பாத்தீங்கன்னா விஜயனுடைய ஸ்டார்ட் கட்ல இருக்கும், ஏஎல் விஜய் பண்ற ஸ்டார்ட் கட்ல அந்த மேக்கிங் வீடியோல போட்டிருப்பாங்க. அவர் கூடவே இருந்து கம்ப்ளீட்டா இத்தனைக்கும் வந்து அவர் இன்னைக்கு வந்து ஒரு 6 to 8 கோடி சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டரா இருக்காரு. அவர் இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு பைனான்சியலி ஒரு பைசா கிடையாது, ஒரு ஸ்டேக் கிடையாது. ஒரே ஒரு ரீசன் என்ன, பாலா சார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவருக்கு நான் கூட இருக்கணும் அப்படின்றது. இது பக்தி, அந்த ஒரு நட்பு, அது மாதிரி இவங்க எல்லாருமே வந்தது காரணமே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிஷ்கின் சார் வந்து இவ்வளவு தூரம் பண்ணதுக்கும், சமுத்திரக்கணி சார் இதெல்லாம் பண்ணது காரணமே அந்த பக்தி. யார் பேர்ல, பாலா சார் மேல இருக்கிற அந்த மிகப்பெரிய அன்பு அந்த பக்தி. சார் சினிமாவே சார் சொல்லுவாங்க, இங்க இருக்கிற சொசைட்டில பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நான் ரொம்ப பார்த்து வேந்த ஒரு சொசைட்டி ராஜஸ்தான் சொசைட்டி. ராஜஸ்தானிஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே பிசினஸ்ல காம்படிஷன்ல இருப்பாங்க சார். ஆனா ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டா எல்லாரும் ஹெல்ப், ஆனாலும் ஒரு பணத்தை போட்டு ராஜஸ்தானி ஃபுல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குமா, அதாவது எவ்ரி மந்த் இல்லைன்னா எவ்ரி வீக் கூட மீட்டிங் நடக்குமா, யார் நொடிஞ்சிட்டாரோ அவர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தைரியமா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே அந்த கமிட்டிலேயே அவங்க ராஜஸ்தானி கம்யூனிட்டி ஃபுல்லா பேசி அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க சார். சூப்பர். இந்த கான்ட்ரிபியூஷன் தெரியுமா, நோ இன்ட்ரெஸ்ட் லோன். அந்த லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எப்போனாலும் திருப்பி கொடுக்கலாம். அதாவது ரிகவர் ஆன திருப்பி கொடுக்கலாம், ஃப்ரீயா கொடுக்கல. ஓகேங்களா? இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கையில வந்து கொடுப்பாங்களாம். இது நான் கேட்கும்போது எனக்கு என்னடா இது, இங்க யார் இருக்காங்க? நீங்க நொடிச்சிட்டீங்கன்னா உங்களை சுத்தி ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, அடுத்த தெரு பக்கம் போவா இல்ல உங்களே ஒருத்தர் வர மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு லாஸ் ஆயிட்டீங்க வச்சுக்கலாம். இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மனசு வருத்தப்படுறது என்ன பாத்தீங்கன்னா, இங்க அனாதை ஆகிறது யார் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தான், கம்யூனிட்டி. மீதி பேர்லாம் சர்வே ஆயிடுவாங்க சார், ஏதோ ஒரு வகையில் அவங்கெல்லாம் சர்வே ஆயிடுவாங்க. ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான ஏர்னிங் வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து சார் எதுவுமே கிடையாது. அடுத்த நிகழ்ச்சி சொன்னேன், ராஜீவ் மேனன் கூட இதை வந்து தெளிவாக அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். சினிமா உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாருதுன்னா தயாரிப்பா. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு 2 படம் 3 படம் எனக்கு இவ்வளோ பெரிய தோல்வி வரும்போது ஃபைனான்ஷியலாக நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ எனக்கு எப்படி இதை ரெக்கவரி பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. எப்படி கடந்து வர்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னா நான் வேற என்ன பண்ணுறது இப்போ, ஏன்னா இதை நம்பி வந்துட்டோம். நம்ம வேற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருந்தது, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சினிமான்றதை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வரார வச்சுங்களேன். இப்போ நான் வந்து நேற்று ஒரு டிஸ்பியூட் இருந்தது சார், நம்ம சங்கத்தில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த தயாரிப்பாளர் சொல்லும்போது எனக்கு மனசெல்லாம் வலிச்சுது. படம் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறார் சார், வீடு போச்சு, என்னோட மெர்சிடிஸ் கார் போச்சுனார் சார். இப்போ எனக்கு மனசெல்லாம் அதுல என்னடா இது சினிமா மேல இவ்வளவு பைத்தியக்காரன், இவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் சார். நான் இழந்தது என்னுடைய பிரச்சனைகள் வேற காரணம் இருக்கு வச்சுங்களேன். இப்போ அந்த பிரச்சனையை பார்க்கும்போது முதல் படத்திலே மொத்தம் போச்சா அப்படின்னும் போது நம்மளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ அவருக்கு என்ன சார் ஆதாரம்?
என்ன சப்போர்ட் சிஸ்டம்? இங்க எந்த சப்போர்ட் சிஸ்டமே கிடையாது. இப்போ எதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ராஜஸ்தான் கம்யூனிட்டியில் இருக்கிற மாதிரி அந்த கம்யூனிட்டி எல்லாருமே ஒருங்கிணைச்சு நீ திருப்பி வரணும், அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றோம், நீ அதே பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இல்ல வேற பிசினஸ் ஆரம்பி, கடன் உனக்கு வட்டி கிடையாது எதுவும் கிடையாது, நீ பாட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்கிறவரு கூட இருக்காங்க சார். அடுத்தடுத்த கட்டம் சப்போர்ட் பண்றாங்க. அவர் ஜெயிச்ச பிறகு அவர் திருப்பி கொடுத்துறாரு. அவர் அடுத்த கட்டமா இன்னொரு ஆள் நுழைஞ்சு விடுறாருல, அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் அது இல்லை. நீங்க சொல்றது கிரியேட்டர் மத்தியில் இருக்குல்ல சார், அது எல்லார் மத்தியிலும் இருக்கணும். இப்போ நான் ஒரு கிரியேட்டர் கூட அந்த மாதிரி இருக்கணும். எப்படி விஜய் வந்து பாலா சார் கூட இருந்தாரோ அதே மாதிரி இங்கே ஒரு தயாரிப்பாளர் நுழைஞ்சிட்டாரு வச்சுங்களேன், மீதி பேர்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து கூட இருந்துட்டு நீ பணம் கொடுக்க வேணாம், உனக்கு நான் இந்த பேக்கேஜ் ஹெல்ப் பண்ணுறேன், இது நீ கூட இரு, இந்த இதில் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுங்க, நான் இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டில் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தரேன், நீங்கள் இந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க, ஏதாவது வகையில் அவரை கை தூக்கி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இங்கே நிறைய பேர் கிடையாது சார். இங்கே நான் ஜெயிக்கணும் தனிப்பட்ட இருந்தது தான் சார் சினிமா உலகம், தமிழ் சினிமா உலகம். இதுக்கு உதாரணமாக வந்து 2 இன்சிடென்ட் உங்களுக்கு கோட் பண்ண நினைக்கிறேன். சந்திரலேகா அப்படின்ற மாபெரும் படத்தை தயாரித்த எஸ் வாசன் ஒரு காலகட்டத்தில் தான் வாங்கின கடனுக்கு வட்டி இருக்கு பாருங்க, அது அதிகரிச்சுட்டு போகிற ஸ்ட்ரெஸ்ஸு. ஆமாம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு. இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து வாசன் இருக்கான்ற விஷயம் ஹிந்து அதிபருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், உடனே அவர் வாசனை வந்து கூப்பிட்டுருக்காரு. அவர் கூப்பிட்டா நம்மளை ஏதாவது பேசுவாருன்னு பயந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் இருக்காரு அப்படின்னா நான் வரேன்னு இருக்காரு. ஆமாம். உடனே இவர் அவசரமாக அவர் பார்க்க போயிருக்கார். உனக்கு என்ன பிரச்சனை, படத்தை முடிக்கிறதுக்கு பணம் இல்லையா? இல்லை பணத்தை விட பெரிய பிரச்சனைன்னா எனக்கு வட்டி, அது வந்து ஏறிட்டே இருக்கேன், என்னால் சமாளிக்க முடியல. வட்டி இல்லாத உனக்கு பணத்தை கொடுத்தா படத்தை முடிச்சிருவியா? நிச்சயமாக உனக்கு லாபம் வருமானா? நிச்சயமாக லாபம் வரும், மிகப்பெரிய தொகை லாபம் வரும் இந்த படத்தில். எனக்கு வட்டி இல்லாமல் பணம் கிடைச்சுன்னா பெரிய ஹெல்ப்பாக இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய தொகையை அவர் கொடுத்து, இதுக்கு நீ வட்டியெல்லாம் கொடுக்க தேவையில்லை, நீ ரெக்கவர் ஆனோடனே திருப்பி கொடுத்தா போதுன்னு அனுப்பிச்சி விட்டார். இப்போ வாசன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். கரெக்ட். அப்போ ஹிந்து அதிபர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டபோது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, இது மாதிரி நீ எப்படி நல்ல ஆள் திருப்பி கொடுத்துருவ, ஒரு கௌரவமான ஆள் கடும் உழைப்பாளையும் தெரிஞ்சு உனக்கு நான் படம் கொடுத்தேன், இது மாதிரி ஒருத்தனை நீ பார்க்கும்போது அவனுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு சார். காலம் மாறுது. பேசும் தெய்வம்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தை முடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறார். கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு எஸ்எஸ் வாசனுக்கு சம்மந்தமே கிடையாது. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஆஃபீஸுக்கு எஸ்எஸ் வாசன் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாருன்னு ஃபோன் வருது. இவருக்கு புரியவே இல்லை, இவரோட பழக்கமே கிடையாது. அங்கே போன உடனே பேசும் தெய்வம் படத்தை முடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் திண்டாடுறீங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமான்னொடனே எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டு மேனேஜர் கூப்பிட்டார். உடனே அந்த செக் எழுதி கொடுங்க அவருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். இப்போ சொன்னாராம், இது மாதிரி ஒரு கட்டத்தில் நான் இருந்தபோது எனக்கு வந்து ஹிந்து இவர் ஒர்க் பண்ணார், கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணார். அப்போ நான் அவர் என்கிட்ட கேட்டுட்டு என்னென்னா, உன்ன மாதிரி ஒரு நல்லவன் வந்து கஷ்டப்பட்டானா நீ ஹெல்ப் பண்ணுங்க, அது மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதே மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு காலத்தில் பண்ணுங்க, அவ்வளோதானே தவிர எனக்கு வட்டி எல்லாம் வேணாம். கரெக்ட். இப்படி இருந்தால் தான் தமிழ் சினிமா அவ்வளோ. கண்டிப்பாக சார். அது இன்னைக்கு நீங்கள் பெரிய பெரிய பேனர்லாம் இருக்குல்ல. இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பெரிய பேனர், நீங்கள் பெரிய நிறைய படம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. இங்கே ஒரு தயாரிப்பாளர் ஏதோ ஒரு வகையில் பேஷனட்டாக ஒரு 20 வருஷம் 15 வருஷம் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருக்காங்க வச்சுங்களேன், கொஞ்சம் கைத்தி விட்டால் போகிறோம். சார் ஒரு 2 படம் நீங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு பண்ணுங்க, எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுங்க, அதில் ஒரு மார்ஜின் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. 10 கோடி ரூபாய் பட்ஜெட், அதில் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு 10% எடுத்துங்க. ஆனால் நீங்கள் அது கம்மியாக முடிச்சிங்கன்னா எங்களுக்கு அது வந்துடணும். ஆனால் 1 crore உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது என்ன சார், ஒரு நம்மளுக்கு ஒரு மினிமம் கேரண்டி அமௌண்ட் கிடைக்கும். இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு தயாரிப்பாளருக்கு அது ஒரு பெரிய பிரீதிங் ஸ்பேஸ் இல்லை. நான் சர்வை பண்ண முடியும், இந்த இதில் எனக்கு பேர் இருக்கும், நான் படம் எடுத்துட்டு இருக்கேன்ற ஒரு பேர் வரும். அது வெற்றிகரமாக அமையும் போது இது அப்படியே டபுள் ஆகும். அடுத்த படம் இன்னொரு படம் வரும். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்குது இல்லை. இப்போ இங்கே படம் நிறைய ஒரு கார்பரேட் ஸ்டைலில் பெரிய படம் எடுக்கிறவங்கலாம் இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தில் ஓகே இந்த ப்ரொடியூசருக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், அதாவது நீங்கள் வந்து பைசா கொடுத்துட வேணாம், நீங்கள் வந்து சார் இந்த படத்தை எக்ஸிக்யூஷன் நாங்கள் தான் பணம் பே பண்ணுவோம், உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஆனால் இந்த இது ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு பல கார்பரேட் நிறுவனங்கள் தமிழ் சினிமா இருக்கு. எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் இது மாதிரி சீசன்டு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த துறையை தெரிஞ்சவங்க, தொழிலே ரொம்ப நாள் இருந்தவங்க, இன்னைக்கு படம் எடுக்க முடியாது இருக்கவங்க, அவங்களெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்லேயும் ஒரு ஹெட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னாவே இந்த
பேருக்கு ஒரு இது கிடைக்கும் சார். அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கெயின் ஆகும். கண்டிப்பா இந்த கண்டிப்பா. தயாரிப்பாளரும் திரும்ப வந்து ஒரு ரொட்டேஷன்ல வர முடியல, rotationல வர முடியல. சினிமால வர முடியல. இப்போ என்ன கேட்பாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு போது, சார் நான் பண்ணியிருக்கேன். அந்த இதுக்காக தான் நான் சொல்றேன். நான் வந்து கார்பரேட்ல வரும்போது சார், நான் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்ன தெரியுமா, எங்க கார்பரேட்ல யூடிவிலையும் சரியில்லை, நம்மளே எல்லா படத்தையும் பண்ணக்கூடாது. நம்ம வருஷத்துல 5 படம் பண்றோம்னா 2 படம் நம்ம பண்ணோம், 3 படம் வெளியில ஃபர்ஸ்ட் காப்பியில பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் காப்பியில ஆரம்பிச்சது தான் வந்து கலகலப்பு, தீயா வேலை குமார் சார், இன்க்ளூடிங் முகமுடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பியில மிஷ்கின் சாரோட பண்ணேன். அது பிறகு ஜனநாதன் சாரோட நான் பண்ண படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி தான். லிங்குசாமி சாரோட பண்ண எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி. இது கும்கி, வழக்கு என்ன, அது பிறகு வேட்டை, அப்புறம் வந்து வரிசையா நாங்க சொந்தமா எங்க டீம் வச்சு பண்ணது பாத்தீங்கன்னா 2 படம் இருக்கும் வருஷத்துல. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபிலிம்ஸ் நாங்க பண்ணுவோம், எங்க டீமா உட்காந்து பண்ணுவோம். அதை எங்க டீம் ஃபுல்லி ஆக்குபைடா இருக்க தொட்டு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த படத்தை இவர் வச்சு பண்ணுங்க. அதுல அவருக்கு மார்ஜின், அதுல அவருக்கு ப்ராஃபிட். இப்போ நாங்களே எல்லாத்தையும் படத்தை எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுங்க சொல்ல முடியாதா? இப்போ லிங்குசாமி சார் நான் சொன்னேன், இல்ல சார் நீங்க ஃபர்ஸ்ட் காப்பி எடுங்க, அதுல வர சேவிங் வாழோட தத்துவம் அதான் நீங்க சேவ் பண்ணீங்க, உங்களுக்கு வர சேவிங் உங்களுக்கு. இப்போ ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு சார், வேட்டை படத்துக்கு வந்து நான் 23 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி நான் கொடுக்குறேன். அதுல இன்னும் வந்ததும் அவருடைய சேவிங். அது பிறகு ப்ராஃபிட்ல அந்த படம் வெற்றி அடைஞ்சு ஷேர் வரும்போது அதை கொடுக்குறேன். இப்போ நான் பிசினஸ் மட்டும் நான் பாத்துக்கிறேன். இப்போ இப்படி வந்து ஏன் வந்து எங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது? அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து சார் நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துன்னு சொல்லியிருக்க முடியாதா? நாங்கள் ஏன் அந்த டைமில் நான் என்னுடைய டிஸ்னி யூடியூப்ல என்ன சொன்னா, சார் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட பயணிச்சோம்னா நம்மளுக்கும் அனுபவம் கிடைக்கும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சப்போர்ட் ஆகுது இல்ல. இப்போ அவங்களோட பயணிக்கும் போது நான் கத்துக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா, எனக்கு வந்து சிக்கல்கள் இருக்காது, படம் வந்து கண்டிப்பா முடிஞ்சிடும், ஸ்மூத் சேலிங் இருக்கும். எங்களுக்கு சார் நான் கிட்டத்தட்ட 24 படம் அந்த டைம்ல பண்ணேன் சார். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு படம் ஸ்டக் ஆகல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு படத்தை முடிச்சு கையில கொடுத்தாங்க. அதுல அவங்களுக்கு மார்ஜின் கிடைச்சது. எங்களுக்கு வெற்றி தோல்வின்றது எங்களோட பிரச்சனை. ஆனா அவங்கள பொறுத்தவரையும் எந்த விதத்திலையும் அவங்க ஃபைனான்சியலி மாட்டிக்கல, ஆளாளுக்கு படத்தை முடிச்சு கொடுத்தாங்கல்ல. இதுதான் நான் வந்து சொல்றது வந்து எல்லா பெரிய பெரிய பேனருக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க மட்டும் க்ரோவோட மட்டும் நினைக்காம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா, இங்க இண்டஸ்ட்ரியில பல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ். நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணி வச்சுங்களேன். ஒரு 3 படம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு படம் நீங்க இந்த படம் நீங்க பண்ணுங்க, இந்த படம் நீங்க பண்ணுங்க, இந்த படம் நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கேலப்பிங்கா பல பேருடைய ஒரு பேனர் வந்து பெருசா நிறைய படங்கள் பண்ணும்போது எல்லாருக்குமே வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு நடிகர்கள் மட்டும் இல்ல, இயக்குநர்கள் மட்டும் இல்ல, பல தயாரிப்பாளர் நம்ம கூட பயணிக்கிறாங்களா. இப்போ அந்த வகையில ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய நல்லது பண்ணுது. ஓடிடி பிளாட்ஃபார்மும் சரி, சேட்டலைட் சேனலும் சரி என்ன பண்றாங்க, பல ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் நெருங்க முடியல அவங்களால. ஆனா தயாரிப்பாளருக்கு நெருங்க முடியும், பெரிய பெரிய பேனர்லாம் நெருங்க முடியும் அவங்கள ஓடிடி பிளாட்ஃபார்மை. அவங்க இந்த மாதிரி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் பல தயாரிப்பாளருக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தை பிறக்கும் போது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். பொங்கலுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சி இது, அதனால நம்முடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நம்முடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். எல்லா ரசிகர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தை திருநாள் எல்லோருக்கும் சிறப்பாக அமையணும், தமிழ் சினிமாவுக்கு மிக சிறப்பாக அமையணும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.